जराजन्म विनाशाय देह சுத்திகராய் திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மே மந்தனுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு அற்புதமான மாற்றம் நமக்கு தெரிகிறது. காரணம் என்றால் 2025 3 கிரகங்களை பயிற்சி இருக்குது. அது பர்டிகுலர்லி 3 கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள். அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஆல்ரெடி மார்ச் 29 சனி பயிற்சி முடிஞ்சு விட்டது. வருகின்ற மே மாதம் 15 குரு பயிற்சி மாறப்போகிறது. அதே போல 18 ராகு கேது பயிற்சி மாறப்போகிறது. ஸோ இதனோட இம்பாக்ட் தான் டோட்டல் நமக்கு ஏன்னா ஆண்டு கிரகங்கள் அண்ணும்போது இப்போ குரு அண்ணும்போது பர்டிகுலர்லி பொருளாதார விஷயங்கள், ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ், ஒரு உயிர் என்பது, பொன்னும் பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவர் 1 வருஷம் ஆளுமை கொண்டவராக இருப்பார். ராகு கேத்து அண்ணும்போது திடீர்னு ஒரு மெட்டீரியல் சக்சஸ்ஸு, திடீர்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைன்மெண்ட்டு, திடீர்னு ஒரு அட்டாச்மெண்ட், திடீர்னு ஒரு டிட்டாச்மெண்ட், இந்த மாதிரி ஒரு ஷேடோ பிளானட்ஸ். அதாவது நமக்கு கர்மாக்கு ரிலேட்டடாக என்னென்ன இஷ்யூஸ், திடீர்னு ஒரு எதிர்பாராத அதிருஷ்டா, திடீர்னு தொழிலில் ஒரு பயங்கரமான சரிவு, இந்த மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ராகு கேத்து 1.5 ஆண்டுகளுக்கு அவங்க ஆளுமை என்பது உறுதியாகிறது. அது போலவே சனி பகவான் 2.5 ஆண்டு, அதாவது கிட்டத்தட்ட 2027 மார்ச் அதாவது ஜூன் மாதம் வரை அவருடைய ஆளுமை மிக பிரதானமாக இருக்கு. ஏன்னா மெயின் கர்மா பிளானட்டாக இருக்கிறதுனால இந்த 3 கிரகங்களை பயிற்சி என்பது நமக்கு மார்ச் 18 அதாவது மே 18 முடியுது. ஸோ அப்போ மே மாதம் என்றது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே சனி பகவான் ஆல்ரெடி மாறிவிட்டார், அவருடைய ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டே வராரு. அதுவும் சனி பகவான் நீங்கள் அதுதான் மெயினாக பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக இன்சைட் போய் பார்த்தோம்னா சனி பகவான் உத்திராட்டாதி 1 இருக்கிறார். குரு பகவான் மிருகசீரிஷம் 2 இருக்காரு, அதாவது நட்சத்திரம். அவர் நட்சத்திரத்தை பொறுத்து தான் ரிசல்ட் என்னதை கொடுக்கும். இப்போ குரு செவ்வாயோடு இருக்கும்போது குரு நட்பு, செவ்வாய் பூமி சம்பந்தமாக நிறைய பிசினஸ்கள் நடக்கிறதுக்கு ஒரு துணையாக நிற்கும். அது போலவே ராகு போராட்டாதில் இருக்கிறார் குருவன் நட்சத்திரத்தில். அதனால தான் என்ன, பயங்கரமான ஒரு எதிர்பாராத ட்ரெமெண்டஸ் சக்சஸ் டுவர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். அதாவது குரு சார்ந்த எல்லா விஷயங்களும் ராகு போராட்டத்தில் இருக்கிறதுனால தான் தூக்கி விடுவார். இப்போ கோல்டு இதெல்லாம் பயங்கர ரைஸ் ஆகிறதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா ராகு அசுர வளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ அந்த மாதிரி ஒரு கொடுக்கூடிய. அதே மாதிரி கேத்து சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சூரியன்னா உத்திரம், ஆத்மகாரக்கனை. ஸோ அது அரசர்களுக்கு அதாவது ஆட்சியாளர்களுக்கு ஒரு சவாலான டைமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அரசு சார்ந்த விஷயங்களில் நமக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும். இது கிரகங்களுடைய இந்த 3 கிரகங்களுடைய இம்பாக்ட்ன்றது. இப்போ நமக்கு இந்த மே மாதத்தினுடைய டிரான்சிட் பார்க்கும்போது நமக்கு கிரகங்கள் முதல்ல எங்கெங்கே உலா வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது புதனும் சுக்கிரன் உச்சத்தில் இருக்குது, புதன் நீச்சத்தில் இருக்கு. நீச்சபங்க ராஜயோகத்தோட மே மாதம் தொடங்குது. அது மே மாத கிரகங்கள் இருக்கும்போது நீச்சபங்கத்தில் இருக்குது. சனி பகவான் ராகுவோடு சேர்ந்துச்சு. ஸோ 2 க்ரூயல் பிளானட்ஸு, 2 கர்மா பிளானட்ஸு, 2 சாஃப்ட் பிளானட்ஸ், இந்த 4 பிளானட்ஸ் மீனத்தில் இருக்குது. த மெயின் பாயிண்ட். ஸோ விரயத்தில் சனி இருக்கார், அதாவது காலபுருஷ ராசிக்கு நான் சொல்கிறது. அப்போது சூரியன் எக்ஸால்டேஷனில் இருக்கிறாரு ஏரிஸில், மேஷத்தில். குரு 2ஆம் வீட்டில் இருக்காரு. சந்திரன் மிதுனத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் தொடர்ந்து நீச்சமாக இருக்கிறாரு. இது நீங்கள் கிளியராக பார்க்கணும். செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாருன்னா நமக்கு செவ்வாய் நீச்சமடையும் போது தான் இந்த மாதிரி எதிர்பாராத அசம்பாவிதங்கள் நடக்கும். ஏன்னா செவ்வாய் பர்டிகுலர்லி ஒரு எனர்ஜெட்டிக் பிளானெட்டு. செவ்வாய் ஒரு ஆளுமை கொண்டதாக இருக்கும். அப்போ செவ்வாய் நமக்கு நீச்சமடையும் போது நமக்கு ஒரு எதிர்பாராத விபத்துகள், எதிர்பாராத ஆபத்துகள், எதிர்பாராத ஒரு வெடி விபத்துகள், இது போன்ற நிலைகள் எல்லாம் நடக்கும். செவ்வாய் அத்தகையான ஒரு பிளானட் இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா கேத்து கன்னியில் இருக்காரு. இது நம்மளுடைய கிரகங்கள் உலா வருகின்ற நிலை. இப்போ 12 ராசிகளுக்கு இந்த ஒரு ராகு கேத்து பயிற்சினால் எத்தகையான இம்பாக்ட், இந்த சனி பயிற்சினால் எத்தகையான இம்பாக்ட்,
இந்த ராகு கேத்துகள்னால அல்லது குருனால எத்தகையான ஒரு சக்சஸ் என்றது இருக்கும் என்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ மே மந்தனுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போதே கிரகங்களோட நிலை நம்ம பார்த்துட்டோம். இனி ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசிகளுக்கு எத்தகைய நிலைகளை கொடுக்க போகுது, ஏன்னா என்னென்ன ராசிகள்ல கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறது, அதனுடைய நிலை என்ன, அப்படி எல்லாம் ஆராய்ந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து அதாவது நம்மளுடைய ஆனந்த துவரக்க சப் சேனல், அதாவது சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்திருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களோட சொந்த பந்தங்கள் யாருக்காவது நீங்கள் வந்து இந்த கருத்துக்கள் வந்து கரெக்டாக உங்கள் மனசுக்கு பட்டுச்சுன்னா ஷேர் பண்ணிக்கிங்கோ. பர்சனல் கன்சல்டேஷன் நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸ் மூலமாக தொடர்ந்து 25 வருஷமாக நம்ம வந்து உலக அளவுலேயே கன்சல்டேஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு டெஃபினட்டான ஒரு சொல்யூஷன்ஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு மேற்கொண்டு நீங்கள் தொடர்ந்து ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக, ஆஸ்ட்ராலஜி சம்மந்தமாக எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய பர்சனல் கன்சல்டேஷனுக்கு எங்களுடைய ஃபோன் நம்பர்ஸுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மே மந்தனுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் வந்து நமக்கு பாக்யஸ்தானத்தில் நீச்சம் அடைந்திருக்கிறார். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் அவர் எப்படி பலமாக இருந்திருக்கிறார்ன்றது ஜென்ம ஜாதக சாட்டில் இருக்கும். பட் கோச்சார ரீதியாக நம்ம பார்க்கும்போது பாக்யஸ்தானத்தில் நீச்சம் அடைந்திருக்கிறார். ஸோ தந்தை வழியாக கருத்து வேறுபாடுகள், கருத்து மோதல்கள் ஏற்படலாம் அப்படின்றது ஒரு கருத்து. ரெண்டாவது வந்து பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து வலுவடைகிறதுக்கு உண்டாகின வழி அதிகமாக இருக்கிறது. நீச்சம் அடைகிறதுனால எளிதாக எதுவும் வந்து நம்ம பெற முடியாது ராசிநாதனாக இருக்கிறதுனால. ஏன்னா அவர் வந்து ராசிநாதனா 1 6 கூடையவனாக வருகிறார் இல்லையா. 6 சத்ரு ரோகரணம், எதிர்கள் உருவாக்குறது, கோர்ட்டு வழக்குகள், சம்மந்தமில்லாத பிரச்சனைகள் வருது. 6ஆம் இடம் கடன். இப்போ 1 6 கூடையவனாக இருக்கிறதுனால 1 வந்து நீங்கள் சம்மந்தப்படுத்துவதி 1 6 கூடையவன் போய் 9லும் மறைகிறார், 9 நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடைகிறதுனால நம்ம நினச்சது எதுவும் நிலம் சம்மந்தமான விஷயத்தில் சரி, ரொம்ப நாளாக கோர்ட்டில் கேஸ் போட்டிருப்பீங்க, இந்த மாதத்தில் நமக்கு முடிவாயிரும், இல்லை இந்த மாதத்தில் நமக்கு அந்த பணம் வந்துடும், இல்லை ஏற்கனவே செட்டில்மெண்ட் ஆகிருக்கும் அந்த பணம் வந்துடும், அப்படி எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க இல்லையா. அதெல்லாம் வந்து கொஞ்சம் சற்று தாமதமாகக்கூடிய நிலை என்பது ஏற்படும். நீச்சம் அடைகிறோம். செவ்வாய் நீச்சம் அடையும் போது போர்கள் வரும். செவ்வாய் நீச்சம் அடையும் போது சண்டைகள் எதுவும் நடக்காது. ஏன்னா இப்போ செவ்வாய் நீச்சம் அடைகிறது என்பது கூட நமக்கு வந்து சம்மந்தமில்லாத பிரச்சனைகள் உருவாக்குறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. சமீபத்தில் நடக்கக்கூடிய நம்ம இன்சிடென்ட்ஸு, அதாவது பல்காம் இன்சிடென்ட்ஸ், இதெல்லாம் கூட வந்து இந்த ஒரு செவ்வாய் நீச்சம் அடைகிறதுனால வரக்கூடியது. செவ்வாய் நீச்சம் அடையக்கூட வரதுனால இந்த மாதிரி சம்மந்தமில்லாத ஒரு பதட்ட சூழ்நிலை உருவாக்கும். செவ்வாய் போர்க்கிரகம், த பிளானட் ஆஃப் வார்ஸ், அதனால் அவர் நீச்சம் அடைகிறாரு, சம்மந்தமில்லாத குழப்பங்களை உருவாக்குவார். இது ஒன்று. அப்போ ராசிநாதன் வந்து நமக்கு வீக்கு எழுந்திருக்கிறார். அதில் ரத்த சம்பந்தமான சோகை நோய்கள் வர்றதுக்கு, ரத்த அழுத்தம் வர்றதுக்கு, பிபி வர்றதுக்கு, இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ். 2ஆம் வீட்டில் வந்து 2 கூடிய குரு பகவான் வந்து நமக்கு வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல மே மாதம் 15ஆம் தேதி வரை இருக்கிறார். 2 5 கூடவன் 7ல் இருக்கும்போது 2 வந்து குடும்பஸ்தானத்தில் மகிழ்ச்சி, வெற்றி, 5ஆம் வீடு பூர்வ புண்ணியம், 2 5 கூடியது 7ல் இருக்கிறதுனால கணவன் மனைவி மூலமாக, வியாபாரம் மூலமாக, வியாபார கூட்டாளி மூலமாக நன்மைகள் நடக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறதுன்றது உறுதியான உண்மை. 2 5 கூடி 7ல் போய் உட்காந்துக்குது. அதுக்கப்புறம் 8க்கு போகிறார் அவர். அதுக்கப்புறம் என்ன இடத்துக்கு போகிறாரு? 8ஆம் வீட்டுக்கு போகிறாரு. குரு 2 5 கூடியவன் 8ல் மே 15ஆம் தேதிக்கு மேலே பயிற்சி ஆகிறாரு. அப்போ உங்களுக்கு வந்து தனாதிபதி போய் மறைஞ்சிருக்கிறாரு. ஆனால் மறைஞ்சு உங்கள் தனஸ்தானத்திலும் பார்க்குறாரு. பார்வை வலிமையானது, குரு பார்வை வலிமையானது இருக்கிறது இடத்த வேற. அப்போ 8ஆம் வீட்டில் மறைந்திருந்த குரு வந்து உங்கள் 2ஆம் வீட்டுன்னு பார்க்கறதுனால தான் சரளமான பண வசதி, எதிர்பாராத தன வசதி, குடும்பத்தில் எதிர்பாராத தன வருமானங்களை தேடி வர்றதுக்கு உண்டாகின வழி அவர் கொடுப்பார். ஆனால் 5 கூடியவன் 8ல் மறைகிறதுனால என்ன? பூர்வ புண்ணியம் மறைகிறது. பூர்வ புண்ணியம் மறைகிறதுன்னா பூர்வ புண்ணியத்திலேருந்து வர வேண்டிய நன்மைகள் வந்து தாமதம் எடுக்கிறது. பூர்வ புண்ணியத்தில் ஏதோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொழில் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, வருமானம் எதிர்பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 5 கூடயும் சம்மந்தப்படணும்.
5 கூடியும் பூர்வ புண்ணியாதிபதி அஷ்டமத்தில் மறைவு கெட்ட ஸ்தானத்தோடு சம்மந்தப்படுறதுனால அந்த நமக்கு செய்கிறேன்னு சொன்னவங்க செய்ய மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க, நீங்களே ஏதோ ஒரு முயற்சி பண்ணி ஏதோ ஒரு கடன் வாங்கி ஏதோ ஒன்று கொடுத்தீங்க, அவங்களும் பண்ணி தரேன்னு சொன்னாங்க, அது டிலே ஆகும். ஏன்னா அது 5 கூடிய சம்பந்தம். 5ன்றது அது ஒரு மனிதனுடைய தாட் ப்ராசஸ், இன்டெலெக்சுவல் ஸ்தானம், அறிவு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க பாரு, ஜாதகத்தில் என்ன, ஜாதகத்தில் அறிவு ஸ்தானம் பலமாக இருக்கிறத வச்சு தான் நீங்கள் பேசவே முடியும். அறிவு ஸ்தானமே இல்லை என்றால், இப்போ நிறைய பேர்னு பார்க்குறோம், நீங்கள் உலகத்துலேயும் நீங்கள் பார்க்குறீங்க, உலகத்தில் 2 விஷயம் கிளியராக நமக்கு தெரியுது. அதாவது அறிவு நிலை என்றது, அறியாமை என்றது. அறிவு நிலை என்றது நிறைய பேர் பாருங்க, அறியாமையே உள்ளவங்களை ஏமாத்த அறிவு உள்ளவன் பழச்சிக்கிறாங்க இல்லையா, அதுதான் அந்த அறியாமை என்றது. அறியாமை, இக்னோரன்ஸ். அது இந்த 5 கூடையும் 8லும் மறைஞ்சிட்டான்னா அவங்களுக்கு நேரத்துக்கு தகுந்த எண்ணம் வராது. 5 கூடையும் 9ல் போய் உட்காந்துருக்கிறான்னு வச்சுங்க, ஒருத்தர் சொல்றதுக்கு முன்னாடி இவர் ஐடியாவை கண்டுபிடிச்சிருவார். அந்த அறிவு ஏற்படுறது என்பது அறிவு நிலை என்பது அறியாமை என்பது, இந்த 2 தான் உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய, அதாவது செல்வ நிலை, ஏழ்மை, இந்த மாதிரி தான் இந்த 2ம். அறிவு நிலை என்பது ஒருத்தர் நாம் சொல்லுவோம் இல்லையா, உனக்கு எது இல்லைன்னா கூட பரவாயில்ல, இப்போ நல்ல அறிவு இருக்குதா, நீ எங்கே வேணாலும் போய் பொழைச்சிக்கலாம். ஏன்னா அறிவு இருந்தால் அறிவு வச்சு அவன் பொழைச்சிக்கலாம். அறிவே இல்லாதவன் உடலை வச்சு தான் பொழைச்சிக்க முடியும். அதுதான் கடினமான வேலைகள் செஞ்சு பொழைக்க வேண்டியது என்பது. அறிவு நிலை மங்கும் போது கடினமான வேலைகள் செஞ்சு பொழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. ஸோ ஆக நம்ம அறிவு வளர்த்ததுக்கு உண்டாகின வழிதான் நீங்கள் செய்ய வேண்டும். அது பூர்வ புண்ணியத்தில் சம்மந்தப்படும். அது ஒன்று. அதுக்கப்புறம் 2, 5, 3, 4 கூடிய 3 என்பது முயற்சி, 4 என்பது சுகம். முயற்சி மூலம் சுகம், வீடு கட்டுவானா, முயற்சி மூலமாக வீடு கட்டுவானா, முயற்சிகள் மூலமாக வீடு கட்டுறதுல ஒரு வெற்றி பெறுவானா, அவருடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள அவங்களுக்கு சககரிப்பாங்களா, அல்லது 4 வண்டி வாகனங்கள் நல்ல விதமாக செகண்ட் 4 கூடிய சனி பகவான் பழைய வாய்ந்த வாகனங்களை அல்ல அந்த வாகனங்களை திருப்பி செலவு வைக்குமா, இந்த மாதிரி எல்லாம் காட்டக்கூடிய அந்த 3, 4 கூடிய சனி பகவான் நமக்கு இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல வரைக்கிறார். அர்த்தாஷ்டம சனியிலிருந்து பாடுபடுத்திருக்கிறார் விருச்சிக ஜன்மல் 2.5 ஆண்டு. ஏன்னா செவ்வாய்க்கு சனிக்கு ஆகவே ஆகாது, சனிக்கு ஆகாது. அப்போ செவ்வாய் முயற்சி, ஒரு தன்னம்பிக்கை ஒரு டிப்ரெஷன் மூட்டுக்கு கொண்டு போய், இப்போ தன்னம்பிக்கையோட பலமாக போராடுற ஒருத்தர் 4 தடவை போராடி வெற்றி பெற முடியல, சனி வீக் பண்ணிடுவார், டிப்ரெஷன் பண்ணுவார். இதே மைல்டு பிளானட்ஸ், மந்தனு பேர் சனி பகவானுக்கு. அப்போ 3, 4 கூடிய முயற்சிகளை தோய்வடையும். 4 இப்போ 3, 4 கூடையும் போய் 5ல் உட்காந்துருக்கிறாரு, பலமான யோகம். ஏன்னா 3, 5 கூடையவன் போய் 4 கூடையும் 5ல் போய் உட்காரும்போது நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கும் நேரமாக இந்த நேரம் அமைந்துவிடும். ஒரு அதிர்ஷ்டமான அமைப்புன்னு நம்ம சொல்லலாம். அடுத்து 8, 11 கூடிய புத பகவான். 8, 11 கூடிய புத பகவான் நமக்கு எத்தகைய நன்மை செய்ய போகிறார். 8, 11 கூடிய புத பகவான் எதிர்பாராத நன்மை. எங்கே இருக்கிறார்? 8, 11 கூடிய புத பகவான் நமக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணியத்தில் நீச்சபங்க ராஜயோகம் இருக்கார். நீச்சபங்க ராஜயோகம்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் வருது என்பது தான். ஆக 8, 11 கூடிய ஒரு 5ல் நின்று 11ஆம் இடத்துல பார்க்குறாரு. ஸோ எதிர்பாராத தனலாபங்கள் கிடைக்கும், எதிர்பாராத வியாபாரங்கள் ட்ரேடில் நல்ல ஒரு யோகம் கிடைக்கும், நல்ல ஒரு எதிர்பாராத ஒரு டர்னிங் பாயிண்ட் வர்றதுக்கு, நினச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டாக்குன்னு வழிகாட்டுவார். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா 10 கூடிய தொழில் அதாவது பாக்யாதிபதி சந்திரன், தொழில்ஸ்தானாதிபதி சூரியன், பாக்யாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறாரு. சூரிய பகவான் நமக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல வராரு. 7ஆம் இடத்துல வரும்போது நல்ல விசேஷமான நன்மை, ராசியை பார்க்கறது எது துணிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் கொடுப்பாரு. அந்த மாதிரி 12 கூடிய புத பகவான் நமக்கு 6ல் நின்று 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. வலிமையானது, நினச்ச காரியங்கள் நிறைவேறும். ஆக மொத்தத்தில் விருச்சிக ராசி என்பளுக்கு மே மந்த் பொறுத்த வரை செகண்ட் லார்டு குரு நல்ல நிலையில் 8ல் இருந்துட்டு 2ஆம் வீட்டுன்னு பார்க்குறாரு. ஸோ குடும்பத்தில் ஒரு அனுகூலமான சூழல், ஒரு எதிர்பாராத தன வரவுகள், தன செல்வங்கள் அடையிறதுக்கு உண்டாகின எளிமையான வழி, குடும்பத்தில் எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் வராது. 5 கூடிய 5ல் சனி, ராகு ராசிக்கு 4ஆம் இடத்துல வராரு. பாவக்கிரகங்கள் 4 இணை வருதுன்றது மிக சரியான
ஒரு அற்புதமான இது. 10ல் கேது வராரு, மிகப்பெரிய நன்மை தரும். ஆக இந்த ஒரு மே மாதம் என்பது மிகப்பெரிய நன்மைகள் தரக்கூடியதாக விருச்சிக ராசி நம்மள கடந்த 2.5 ஆண்டு காலமாக நிறைய போராட்டங்கள் அவங்க சந்திச்சிருக்காங்க. ஸோ அவங்க நினைச்ச காரியங்கள் எளிதாக நடைபெறக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு சூழல் மே மந்த் ஏற்படுத்தும். ஆக மே மாதத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் உறுதி என்பதை உறுதியான உண்மை, மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா 4ல் ராகு, 5ல் சனி, இதெல்லாம் அற்புதமான ஒரு யோகத்தான். அப்புறம் அஷ்டமத்தில் குரு. அஷ்டமத்தில் குரு ஒன்று தான் நமக்கு ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட். பட் பார்வைகள் விசேஷமாக இருக்கு இல்லையா? பார்வைகள் எப்படி விசேஷமாக இருக்கு? 4ல் இருந்த ராகுவை குரு பார்க்குறார். தொழில் வளத்தில் நல்லா ஏற்படுத்துவார், வெளிநாடு தொழில் ஏற்படுத்தி கொடுப்பார். ராகுன்னா வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள். அவர் மேலே குரு பார்வை வேற இருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகள் நிச்சயமாக விருச்சிக ராசி நம்மளுக்கு நடக்க போகிறது. சர்வே ஜன சுகினோ பவந்து.